கிருஷ்ணா நதி. இது வந்து கிருஷ்ணா நதி ஆந்திராவில் இருக்குது, விஜயவாடாவுக்கு முன்னாடி. தண்ணி இதுலேயே முதல்ல நிறையா இருக்கும், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இந்த நதி வந்து. பூவோடு வர்றதுக்கு தான் விஜயவாடா. மேலே ட்ரெயின் ரோடு, கீழே வந்து பஸ் எல்லாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் ஒரு மலையை பாருங்கள், பெரிய மலையாக இருக்குது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வண்டி வந்து சென்னை போகிற வண்டி, சரக்கு வண்டி. மேம்பாலம், இது வந்து மேம்பாலம். விஜயவாடாவுக்கு முன்னாடியே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே மேம்பாலம் ஒன்று இருக்குங்க, சூப்பராக இருக்கும் பார்க்க. அந்த மலையில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, ஆனால் அந்த கோயில் என்ன கோயில்னு சரியாக தெரியல. விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நிறைய கூட்டம் இருக்குது இங்கே வந்து. ஆனால் இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைவு, வெயில் காலம் வராது. சரியான வெயில். மக்கள்லாம் நிறைய வண்டிக்காக காத்து கிடக்காங்க, ட்ரெயினுக்கு. எல்லாமே தெற்க ஓரது தான். இப்போ நான் வடக்கு போய்கிட்டு இருக்கேன், வெஸ்ட் பெங்கால், அசான்சோல். மதுரையிலேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு 2 நாள் ஆச்சு. அது வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஆகிடுட்டு சென்னை வர. சென்னையிலேருந்து இங்கிட்டு 6 மணி நேரம். உள்ள அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கூட்டம் இல்லை, அவ்வளோவா கூட்டம் இல்லை. கூட்டம் மாதிரி தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் காலை டயத்தில் நிறையா இருக்கும், இல்லைன்னா ஈவினிங் டயத்தில் நல்லாயிருக்கும். இது வந்து விசாகப்பட்டினம் 2வது நாள். விசாகப்பட்டினம் ராத்திரி 11:30 வரும்போது. லைட்டு மட்டும்தான் எரியுது, ஆனால் ஆளுகள் அதிகமாக இல்லை. சும்மா ஒன்று பாவங்க வண்டி காற்று கிடக்குது. இது வந்து ஒரிசா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வண்டி போய்கிட்டு இருக்கு. இது வந்து புவனேஸ்வர் 3வது நாள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன். நம்ம சவுத் மாதிரியே இருக்கும். அதுவும் பக்கத்துலேயே வந்து பெரிய பெரிய பில்டிங், 2 பில்டிங், ரயில்வே குவார்ட்டர்ஸ், இது 2ம். நம்ம ஊரில் இப்படி பில்டிங் இருக்கானா இருக்குது. தென்னை மரம் எல்லாமே இங்கேயும் இருக்குது, நல்லாயிருக்கும். ஒரிசா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து நதி, அது வந்து ஒரிசாவில் குவாக்காய் நதின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கிறதுலே ரொம்ப நீளமான நதி அது ஒரிசாவில். இதுலாம் நிறைய டைம் போயிருக்கேன், ஆனால் போன டயத்தில் இதிலெல்லாம் நிறையா தண்ணி வரும். தண்ணி நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வத்தி காஞ்சு போய் கிடக்கு, வெறும் மணலாகத்தான் கிடக்கு. கொஞ்சமாகத்தான் ஒரு இடத்துல தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அகலமான நதி. இதுதான் தண்ணி இவ்வளோதான் தண்ணி. கொஞ்சம் தான், அவ்வளோதான். ஒரு கூடி போனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மொழி அளவுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணி வரும். அந்த எண்டுக்கு போகிறதும்போது அதுவும் குறைஞ்சிரும். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல.
சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் டைம், சாயந்தர நேரம். இது இங்கே போகும்போது, இந்த நதிக்கிட்ட போகும்போது ஒரு 4 மணி இருக்கும். மிகப்பெரிய நதி அப்பா, எவ்வளோ பெரிய நதியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோதான் மணல் மேடு, பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குல்ல. பக்கத்தில் இருந்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் வண்டியில் போயிட்டுருக்கேன். போகும்போது சும்மா அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பு பாருங்கள், எவ்வளோ அழகாக லாவகமாக எப்படி ஒரு அந்த ட்ரெயினோட ட்ராக்கு கீழே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். உழைப்பாளிகள்ப்பா. தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படிலாம் வேலை செய்கிறாங்க, கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இது வந்து வெஸ்ட் பெங்கால் வந்துடுச்சுங்க. வெஸ்ட் பெங்கால் இது வந்து அசான்சோல் ரயில்வே ஸ்டேஷன், வெஸ்ட் பெங்கால். பார்க்குறதுக்கு நல்லாத்தே இருக்கும். ஆனால் இங்கே உள்ள சில விஷயங்கள்லாம் பார்க்குறம்போது வெறுத்து போகும் அப்படியே மனுஷனுக்கு.